எசேக்கியா ராஜா இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, தாவீது செய்தது போல செம்மையான காரியங்கள், என்னென்னலாம் நன்மை செய்வார், என்னென்னலாம் ஆண்டவருக்கு உகந்த காரியம் செய்வாரோ அதெல்லாம் எசேக்கியாவும் செய்கிறாரு. அடுத்து மேடைகளை தகற்றுறாரு, விக்கிரக தோப்புகளை அழிக்கிறாரு, எல்லா காரியத்தையும் செய்கிறார். அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் மேல வைத்த நம்பிக்கையில அவனை பார்க்கல முன்னாடியும் யாரும் இல்லை, பின்னாடியும் யாரும் இல்லை. இதுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு, போற இடத்துல எல்லாம் ஒரு அனுகூலமான வாசலை ஆண்டவர் கொடுக்கிறார். எசேக்கியாவுக்கு போகிற இடத்துல எல்லாம் அனுகூலமான வாசல். 7ஆம் வசனம் பாருங்க, ஆகியால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை தேடுகிற இருதயம் உடையவர்களா இருப்போம் என்றால் தகர்க்க வேண்டியதை நம்ம சில காரியங்கள் ஆண்டவர் விட்டுருன்னு சொன்னா என்ன பண்ணணும், விட்டுறணும். இந்த பாவம் உனக்கு வேண்டாம், உனக்கு இது தகுதி இல்லை, உன்னுடைய ஸ்டாண்டர்டுக்கு இது இழிவான காரியம், உனக்கு இது பாத்திரமான காரியம் இல்லை, உன்னை நான் மேன்மையா வைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா நீ இழிவான இந்த அற்பமான காரியத்தை செய்து கொண்டிருக்கா, இது விட்டுருன்னு சொன்னா என்ன பண்ணணும், நம்ம விட்டுறணும். நம்ம தகர்க்க வேண்டிய காரியங்களை, சில தோப்புகளை, பாவம் என்ற தோப்புகளை, அழிக்க வேண்டிய தோப்புகளை நம்ம விட்டு விடும் பொழுது ஆண்டவர் நம்மோட கூட இருப்பார். ஆமென். ஆண்டவர் செயல்பட ஆரம்பிப்பார், ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்ய ஆரம்பிப்பார். போகிற இடத்துல எல்லாம் அனுகூலம், போகிற இடத்துல எல்லாம் அனுகூலம். அடுத்து என்ன நடக்கு தெரியுமா, எசேக்கியா ஒரு வியாதி வருது, ஒரு பெரிய கொடிய வியாதி வருது. ஆண்டவர் மேல வச்ச அந்த நம்பிக்கையில எசேக்கியாவை போல முன்னும் இருந்ததில்லை பின்னும் இருந்ததில்லை இல்லையா. அப்போ அவருக்கு ஒரு பிரச்சனை. ஆண்டவர் தான் சொன்னாரு, உன் வீட்டாரை ஆயத்தப்படுத்து, நீ சாக போறேன்னு ஆண்டவர் தான் ஒரு தீர்க்கதரிசனம் மூலமா சொன்னாரு. ஆனா நடந்தது என்ன தெரியுமா, அவர் சுவர்புறமாய் திரும்பி, ஆண்டவரே எனக்கு ஜீவனை கொடுங்க, என் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுங்கன்னு ஜெபித்த மாத்திரத்துல ஆண்டவர் 15 ஆண்டுகளை ஆண்டவர் வந்து கூட்டி கொடுத்தார். ஆமென். இதுதான் கர்த்தருடைய கரம் செயல்படுகிறதுக்கு அடையாளமாய் இருக்கும். நம்ம நல்லா இருக்கும் பொழுது ஆண்டவரை தேடி இருந்தோங்க. ஆமென். நல்ல நட உட உயிர் இருக்கிற போது நல்ல ஆண்டவரை தேடினோம். அவர் நல்ல அன்புள்ள தேவன் என்றதை, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், ருசித்து பார்க்கணும். நம்ம டேஸ்ட் பண்ணணும். அநேக டைம்ல நம்ம டேஸ்ட் பண்றதே இல்லை. நல்லா நட உட இருக்கும் போது ஆண்டவர் சமூகத்தில் வருகிறத நிறுத்தக்கூடாது, ஆண்டவர் தேடுகிறத நிறுத்தக்கூடாது. ரீசெண்டாக ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க, தெரிஞ்சவங்க தான். அவங்க என்ன அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை தேட மாட்டாங்க. எங்கே போய் தேடுவாங்க, அவங்கள பார்க்கணுன்னா எங்கே போகலாம், கறி கடையில், மீன் கடையில், ஃபிஷ் மார்க்கெட்டில், அங்கெல்லாம் பார்க்கலாம். ஆனால் ஆலயத்தில் பார்க்கவே முடியாது, அவங்கள தேடவே முடியாது. எப்போ வருவாங்க, சர்ச்சில் ஒரு ஃபங்க்ஷன், சர்ச்சில் ஒரு பிரியாணி போடுறாங்க, அப்போ வந்து பார்க்கலாம். மற்ற டைமில் ஆள் அட்ரஸே காணோம், இங்கே ஒரு உறுப்பினர் இருக்காரா அப்படின்றதே தெரியாது. அந்த அளவுக்கு இருப்பார், அவ்வளோ பக்தியாக இருப்பார், வைராக்கியமாக இருப்பார், அவ்வளோ வைராக்கியமாக இருப்பார். நடந்தது என்ன தெரியுமா, திடீர்னு நல்லா இருந்தார், பயங்கரமாக பேசுவார், சூப்பராக பேசுவார், நல்லா ஆக்டிவாக இருப்பார், அங்கே போவார் இங்கே போவார். திடீர்னு ஒரு நாள் வந்துச்சு, திடீர்னு ஸ்ட்ரோக் வந்து என்ன ஆச்சு, ஃபுல்லாக பிரெயினில் ஏதோ ரத்த கசிவு ஏற்பட்டு அவ்வளோதான். அவருக்கு வந்து கான்ஷியஸே இல்லை. ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறாங்க, ஒன்றுமே செயல்படலை, கையாட்டலை, வாய் பேசலை, கண்ணை மூடின வாக்கிலேயே இருக்கிறது, பேசுனா அவ்வளோதான் சொல்கிறாரு, வேற எந்த உணர்வும் இல்லை. அப்போ பாருங்களேன், ஆண்டவர் நல்லா இருக்கும் பொழுது நிறைய கிருபைகளை கொடுத்தாரு. அதை போக்கடிக்கிறவர்களுக்கு ஒரு நாள் என்ன சம்பவிக்கிறது, இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒருவேளை அவர் ஆண்டவரை தேடின நபராக இருந்திருந்தா என்ன தெரியுமா நடந்திருக்கும், ஆண்டவரே அந்த அறைக்குள்ள வந்திருப்பார், ஆண்டவரே அந்த அறைக்குள்ள தொட்டு சுகப்படுத்தியிருப்பார். பாஸ்டர் அடிக்கடி ஒரு கதை சொல்லுவார் இல்ல, ஒரு மைண்ட்ல வந்து ஒரு வாலிபன் வேலை செய்து கொண்டிருந்தாலும், வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது எவ்ரி டைம் 12 மணி ஆனால் 12லேருந்து 1 மணி ஆகும் பொழுது அந்த வாலிபன் என்ன பண்ணுவான், கரெக்டாக அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆலயத்தில் போய் அப்படியே உட்காந்து அப்படியே ப்ரே பண்ணிட்டு இருப்பாராம். ரொம்ப அவருக்கு ஆண்டவரை பற்றி அவ்வளோவா தெரியாது, ஆனாலும்
ஒவ்வொரு நாளும் 12லிருந்து 1 மணி வரலும் அப்படியே ப்ரே பண்ணிட்டு சும்மா அந்த கிராஸை பார்த்துட்டு அந்த ப்ரெசன்ஸில் என்ஜாய் பண்ணிட்டு அப்படி வருவாராம். இது தொடர்ச்சியாக ஒரு நாள் மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நாளும் செய்ய ஆரம்பித்தார். நடந்தது என்ன தெரியுமா? அந்த மைண்டில் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல எல்லாருக்கும் ஒரு பெரிய அழிவு வந்தபோது இவருக்கும் ஒரு பெரிய ஒரு காயங்கள்லாம் ஏற்பட்டு ரொம்ப ஒரு அதாவது கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டார். அந்த டைம்ல அவர் ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போறாங்க, ஐசியூ வார்ட்ல வைக்கிறாங்க. நடந்தது என்ன தெரியுமா? அந்த 12லிருந்து 1 மணிக்கு அந்த டாக்டர்ஸ் அந்த ரூம்குள்ள உள்ளேயே வரவே முடியலையா. ஏனே தெரியலையா. அந்த 12 to 1 ரூம்குள்ள வரவே முடியல. என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏதோ ஒரு வெளிச்சம், ஏதோ ஒரு பிரசனம், எங்களால ரூம்குள்ள போகவே முடியலன்னு இருக்காங்க. நடந்தது என்ன தெரியுமா? அங்க ஒன்றுமே இல்லாம சுய நினைவே இல்லாம இருந்த நபர் திடீர்னு அந்த 1 மணிக்கு மேல எழும்பி உட்கார்ந்து இருக்கிறாரு. என்ன நடந்தது? டாக்டர்ஸ் கேக்குறாங்க, தம்பி என்ன நடந்தது? ஏன் 12 to 1 எங்கனால உள்ள வர முடியல? என்ன காரியம் உனக்கு சம்பவித்தது? எப்படி ட்ரீட்மெண்டே இல்லாம நீ உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. அப்போ அந்த வாலிபன் சொல்லுகிறான், நான் ஒவ்வொரு நாளும் 12லிருந்து 1 மணிக்கு தேவனுடைய ஆலயத்தை நோக்கி நான் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுவேன், அவருடைய சமூகத்துல நான் உட்காருவேன். இன்னைக்கு என்னால போக முடியல. அப்ப ஆண்டவர் சொன்னாரா, 12லிருந்து 1 மணி நீ வருவல்ல, இன்னைக்கு நீ ஏன் வரல? எனக்கு தெரியல, நீ ஏன் இன்னைக்கு வரல? ஏதோ உனக்கு சம்பவிச்சுல, அதனாலதான் உன்னால வர முடியாத இந்த நாள்ல நானே இறங்கி வந்தேன். நானே உன்னை பார்க்கிறதற்கு வந்திருக்கேன் மகனே. உன்னால முடியல, என் சமூகத்துல வர்றதற்கு முடியல, நான் வந்திருக்கேன்பா, உன்னை பார்க்க நான் வந்திருக்கேன்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த மருத்துவ அறையில் அந்த ஐசியூ வார்ட்ல கடந்து வந்தா அற்புதம் நடத்தினார். நம்ம நல்லா இருக்கும் போது ஆண்டவர் சமூகத்தை தேடுகிறவர்களா இருக்கும் பொழுது நமக்கு ஒண்ணுனா ஆண்டவர் வந்து நிப்பாருங்க. ஆண்டவருடைய சமூகம் வந்து நிற்கும், அவருடைய பிரசன்னம் வந்து நிற்கும், அவருடைய கரத்தின் கிரியைகள் செயல்பட ஆரம்பிக்கும். ரபா ஷாட்டா பிரேனா ஹஞ்சலபா ஓ ரிகலபா. இதுதான் கர்த்தர்கள். ஆமென். நல்லா இருக்கும் போது ஆண்டவரை தேடுங்க, விட்டுறாதீங்க. ஆமென். அடுத்தது 12 கோத்திரங்களுக்கு அடையாளமா அந்த கோலை வந்து நீ வை. நான் யாரை தெரிந்தெடுக்கிறேனோ அவங்களுடைய கோல் வந்து துளிர்க்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப யாருடைய கோல் வந்து துளிர்த்தது என்றால் அந்த ராத்திரியிலே ஆரோனுடைய கோல் துளிர்க்க ஆரம்பிச்சது. ஒண்ணுமே இல்லைங்க, ஒரே ஒரு மரத்துல இருக்கிற ஒரு கிளை, அவ்வளவுதான். ஆனா அது வந்து வேர் இல்லை, அதுக்கு தண்ணி ஊற்றலை, எதுவுமே பண்ணலை. ஆனால் ஒரு மரத்தை நம்ம வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மரமோ ஒரு செடியோ ஏதோ வைக்கிறோம் அப்படின்னா ஒரு கை தேவைப்படும்ல. அந்த கை என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு அந்த இடத்தெல்லாம் பண்படுத்தும், தேவையில்லாத குப்பையெல்லாம் தள்ளிவிடும். அடுத்து அந்த விதையை நம்ம வைப்போம், இல்லைனா அந்த கிளையை வந்து வைப்போம். அடுத்தது நல்லா மூடி போட்டு அடுத்து தண்ணி ஊற்றுவோம், ஒவ்வொரு நாளும் பராமரிப்போம். இதெல்லாம் நம்ம செய்வோம் இல்லையா? இப்போ இந்த காரியம் எல்லாம் ஸ்கிப் ஆகி ஒரே ஒரு இரவுல அந்த கோல் மட்டும் தான் இருக்கு. ஆனா அந்த கோல் வந்து என்ன ஆகுதுன்னா துளிர்க்க ஆரம்பிக்கிறது. ஆமென். அந்த கோல் துளிர்த்தது மாத்திரம் இல்ல, பூ பூத்து வாதுமை பழங்களையே கொடுத்ததான். ஒரு மரத்துல பூ பூத்து கனி தருவதற்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனா அந்த நாட்களை எல்லாம் குறைத்து ஆண்டவர் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஸ்பீட் ஆண்டவர் கட்டளையிட்டு என்ன பண்ணாரு? ஒரே இரவுல ஒரு அற்புதம் நடந்தது. ஆமென். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் இதுவரையிலும் தாமதித்த காரியங்கள் இதுவரையிலும் அநேக வருடங்களாக இருக்கலாம், ஆனா ஒரு இரவு உண்டாகும். ஆமென். அந்த இரவு என்னன்னா கர்த்தருடைய கரம் செயல்படுகிற கரமாய் மாறும். கர்த்தருடைய கரம் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது அந்த தாமதங்கள் எல்லாம் அற்புத சாட்சிகளாய் மாறும். அந்த வெட்டப்பட்ட கோல் துளிர்த்தது என்றால் அது கர்த்தருடைய கரம் செய்து முடித்தது. நான் சொல்றேன், இதுவரையிலும் நடக்காத காரியங்கள், இதுவரையிலும் அற்புதத்தை எதிர்பார்த்து நீங்கள் பார்க்காத அந்த காரியங்கள் கர்த்தருடைய புயம் செய்து முடிக்கும். கர்த்தருடைய வலது கரம் செய்து முடிக்கும். கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும் பொழுது அது அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் மாறும். அது அற்புத சாட்சியாய் தான் நிற்கும். ஆமென். ஹல்லேலூயா. இதுதாங்க நம்மளுடைய ஆண்டவருடைய வல்லமை. அடுத்த நாளே, the next day, the மறுநாள், ஒரு நாள்
வைக்கிறாங்க. ஆனா இரவுல என்ன நடந்துச்சு தெரியல. அதுதான் சூப்பர் நேச்சுரல் என்கவுண்டர். ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில காரியங்கள் நடக்க ஆரம்பித்தது. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில காரியங்கள் இனி துரிதமாய் ஸ்பீட். அங்க பாருங்களா, ஜஸ்ட் ஒரு இயர் கணக்கா நடக்க வேண்டிய காரியங்கள் வருட கணக்காய் நடக்க வேண்டிய ப்ராசஸ் ஆண்டவர் கட் ஷார்ட் பண்ணிட்டு, ஓ ஆண்டவர் தெரிந்தெடுத்த நபருக்காக ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ண கூடுமானால், நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற தாமதங்களை கர்த்தர் முறியடித்து ஒரே இரவுல கர்த்தர் அற்புதம் செய்வார். அது அநேக கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கும். இது எப்படி நடந்தது? இது கர்த்தரால் நடந்தது, இது கர்த்தரால் நடந்தது என்று அநேகர் சொல்லத்தக்கதாய் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சாட்சியின் கூடாரத்துல கர்த்தருடைய சமூகத்துல வைக்கிறாங்க. எங்க வைக்கிறாங்க? வேற எங்கேயும் வைக்கல, கர்த்தருடைய சமூகத்துல, ஆண்டவருடைய சமூகத்துல அந்த கோல் இருக்க வேண்டியது அவசியம். ஆமென். நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம கர்த்தருடைய சமூகத்துல இருக்கிறது தான் அற்புதத்திற்கு நேராய் நம்மை நடத்தும். நம்ம ஆண்டவர் சமூகத்தை விட்டு நம்ம விலகிறோம் என்றால் அந்த பட்டு போன கோல் அப்படியே தான் இருக்கும். அது ஒன்று மாற்றமே பெறாது. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல வைக்கும் பொழுதுதான் அந்த கோல் துளிர்க்க ஆரம்பிச்சது. ஆமென். அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எங்க இருக்கணும்? அந்த பிரசன்னத்துல இருக்கணும். சபை கூடி வருதலை நம்ம இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? ஒரு அற்புதம் நடக்கும். ஆமென். திறக்காத கதவுகள் திறக்கும். அற்புதத்திற்கு நேராய் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது சூப்பர் நேச்சுரல் ஸ்பீடு வராகும். அடுத்ததாக சங்கீதம் 136 10, 11, 12 வரலுமே வாசிக்கலாம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது கர்த்தருடைய கரம் எப்படி எதிரிகளை வீழ்த்தினது என்று நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கதை தெரியும். பார்வோன் மோசே என்ன நடந்துச்சு? இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்துல அடிமையா போறாங்க. அடிமையா போகும் பொழுது அங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஸோ அந்த இடத்துல கர்த்தர் அவங்களுடைய கூக்குரலை கேட்டு ஜனங்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்று ஆண்டவர் என்ன பண்றாரு? தீவிரித்து மோசேவை தெரிந்து கொண்டு அவரை இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்காக ஆண்டவர் மோசேவை தெரிந்து கொண்டார். இப்போ இந்த பார்வோன் எப்படின்னா, ரொம்ப கடினமான இருதயம். அவனுக்கு நிறைய ஆள்பலம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, படைபலம் இருக்கு. அங்கெல்லாம் எப்படின்னா, பார்வோனை தெய்வத்துக்கு ஈடா வைப்பாங்க. அவன் சொன்னா அப்படியே 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 செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம், ஒரு நடுக்கத்தோட காரியங்களை செய்கிறவருக்கு. ஆனா அந்த பார்வோன் இடத்துல பேச வேண்டும் என்றால் ஒரு அபிஷேகம் தேவை. ஆமென். அந்த அபிஷேகம் யார் மீது கடந்து வந்தது என்றால் மோசே இடத்துல ஆண்டவர் அபிஷேகித்து ஆண்டவர் மோசே அந்த இடத்துல கொண்டு போகிறார். ஆமென். யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 18. இந்த இடத்துல பார்வோனுடைய கடின இருதயமா இருக்கிறது. ஆண்டவர் எப்படி செயல்பட ஆரம்பிக்கிறார் என்றதை நம்ம பார்க்க போகிறோம். அந்த கரம் எப்படி அற்புதமாய் அந்த ஜனங்களை வழி நடத்ததுன்னு பார்க்க போறோம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த பார்வோனுடைய மந்திரவாதிகள்லாம் என்ன பண்றாங்க? பேன்களை அவங்களும் ட்ரை பண்றாங்க. மந்திரம் பண்ணி பேன்கள். ஆண்டவர் அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது? அநேக வாதைகள் ஆண்டவர் அந்த எகிப்துல கொண்டு வர்றாரு. ஒரு வாதைகளாய் உண்டாக்குறாரு. இப்போ மாறுவாரா, இப்போ மாறுவாங்களா, இப்போ விடுதலை ஆக்குவாங்களான்னு ஒவ்வொரு டைமும் பார்க்க கடினமான இருதயம் தான் பார்வோனுக்கு இருந்தது. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு டைம்ல பேன்களை ஒரு வாதை அனுப்புறாரு. பேன்கள் வந்தா எப்படி இருக்கும்? யாருக்கெல்லாம் பேன் இருக்கு? ஆமா, ஒரு பேன் இருந்தா கூட, இல்லாதவங்களுக்கு ஒரே ஒரு பேன் இருந்தா கூட அப்படின்ட்டு இருக்கும் பயங்கரமா. ஒரு டைம் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். எங்களுடைய பெரியம்மா பொண்ணோட கல்யாணம் தான். அந்த கல்யாணத்துல போயிட்டு அங்கே எப்படி எல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப நாளுக்கு முன்னாடி எல்லாம் கும்பலாக முன்னாடி நாளே அந்த இதெல்லாம் நடக்கும். ஏதோ
என்கேஜ்மெண்ட்லாம் நடக்கும், அடுத்த நாள் தான் கல்யாணம். ஸோ அதனால் எல்லாம் கும்பலாக தூங்க வேண்டிய நிலைமை. அந்த டைமில் என்ன ஆச்சு, எப்படியோ பேன்கள் எல்லாம் என்னுடைய தலையிலையும் என் அக்கா தலையிலையும் படையெடுத்து வந்துருச்சு போல் பயங்கரமாக. அப்புறம் அடுத்த நாள்லேருந்து பயங்கரமாக தலை இதாகிட்டே இருக்குது. அப்புறம் ஊருக்கு அங்கே நாங்கள் இதில் இருந்தோம், கோயம்புத்தூரில் ஊட்டியில் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு சென்னைக்கு வந்துட்டோம், பார்த்தா பயங்கரமாக இருக்குது. அப்போ எங்கள் அம்மா நல்லா பெயின் சீப்பு வாரி நல்லா இழுக்கிறாங்க, பார்த்தா கும்பல் கும்பலாக பேன். அது எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல, எந்த ஊர் பேனே தெரியல, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்போது அந்த ஒரு சில பேன்கள் இருந்தாலே நமக்கு எவ்வளோ கடினமாக இருக்கும். அங்கே ஒரு வாதையே உண்டாகிறது, பெரிய வாதையே உண்டாகிறது. அப்போது இவங்களும் ட்ரை பண்ணுறாங்க. மோசே என்னென்னலாம் செய்கிறாங்களோ அதே காரியம் மந்திரவாதிகளும் செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த தண்ணீரை ரத்தமாக மாற்றணும்னா அவங்களும் ரத்தமாக மாற்றுறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு காரியமும் ஆண்டவருடைய வல்லமை இமிட்டேட் பண்ணுறதற்கு மந்திரவாதிகளும் அநேக காரியங்களை செய்கிறாங்க. அவங்களும் மந்திரத்தை சொல்லி 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 பார்க்குறாங்க, ஒன்றுமே நடக்கலை. அவங்களால அதை ரீக்ரியேட் பண்ண முடியல, அந்த காரியத்தை அதே மாதிரி செய்ய முடியல. அது நிமித்தம் என்ன ஆச்சு, அவங்க சொல்கிறாங்க பார்வோன் கிட்ட, இது தேவனுடைய விரல், இந்த வாதையை கொடுத்தது தேவனுடைய விரல் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரவாதிகளே தேவனுடைய கரத்தை குறித்து சொல்லுகிறாங்க, தேவனுடைய விரலை குறித்து சொல்லுகிறாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில சில மந்திர சூனியங்கள் நமக்கு விரோதமாய் அநேகர் செய்யலாம். அநேகர் என்ன பண்ணலாம், மந்திரம் சூனியம் அதெல்லாம் பண்ணலாம். சில காரியங்கள் வாய்க்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, ஏன் சில காரியங்கள் வாய்க்கிற மாதிரி இருக்குன்னா, ஆண்டவருடைய விரல் இன்னும் வெளிப்படலை. ஆமென். நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருந்தால், ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிற நபர்களாக இருந்தால், அந்த மந்திர சூனிய கட்டுகள் ஆண்டவருடைய விரலுக்கு முன்பாக அது ஒன்றுமே இல்லாமல் தான் போகணும். ஆமென், ஹல்லேலூயா. அது செயல்படாமல் தான் போகணும். அதுதான் அற்புதம் செய்கிற கரம். அந்த மந்திர சூனிய கட்டுகளை உடைக்கிற கரமாய் கர்த்தருடைய கரம் எழும்பும். ஆமென். உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதம் அநேகர் எழும்பலாங்க. எவ்வளோ ட்ரை பண்ணலாம், இது பண்ணி பார்க்கலாமா, அது பண்ணி பார்க்கலாமா, காலடி மண்ணை எடுக்கலாமா, முடியை எடுக்கலாமா, பேரை வச்சு ஒரு காசு போட்டு என்னென்னமோ சொல்கிறாங்கல்ல, எல்லாம் பண்ணி பார்க்கலாம். ஆனால் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் அந்த மந்திர சூனிய கட்டுகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அவங்களே டயர்ட் ஆயிடுவாங்க. என்ன பண்ணுறாங்க, ட்ரை பண்ணிட்டே இருக்காங்களாம். மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள். செய்தும் அவர்களால் கூடாமற் போயிட்டு அவங்க ட்ரை பண்றாங்க, ஆனா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமென். இதுதான் ஏனென்றால் தேவனுடைய விரல் அங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தேவனுடைய விரல் அந்த இடத்துல செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது ஒன்றுமே மந்திர சூனிய கிரியைகள் செயல்பட முடியாது. ஆமென். ஆண்டவருடைய ஒரே ஒரு விரல் தான் ஆண்டவர் நீட்டினாரு. அந்த விரலை அவங்க பார்க்குறாங்க, அந்த தேவனுடைய விரலை பார்க்குறாங்க, ஒரு விரல் தான் பார்க்குறாங்க. ஆனாலும் அந்த வசனத்தில் பார்க்கும்பொழுது இதை சொல்லியும் பார்வோனுடைய இருதயம் எப்படின்னா கடினப்பட்டது, இன்னும் ஸ்டபனாக இருக்கு. அவங்கள நான் விட மாட்டேன், என்ன எனக்கு லாஸ் வந்தாலும் சரி, என்ன என்னுடைய சொத்துக்கள், என்னுடைய ஆஸ்திகள், என்னுடைய ராஜ்யத்தில் என்ன இழந்தாலும் சரி, நான் இஸ்ரவேல் ஜனங்களை நான் போக விட மாட்டேன், அவங்க ஆராதிக்க நான் விட மாட்டேன், அவர்கள் தேவன் ஆராதிக்கிறதற்கு விட மாட்டேன்னு சொல்லிட்டு கடினமான இருதயத்தோடு யார் இருக்காங்க, பார்வோன் இருக்கிறான். அந்த ஒரு விரலை பார்க்கும் பொழுதே பார்வோன் மாறி இருக்கலாம்ல. ஒரே ஒரு விரலை பார்க்கும்பொழுது பார்வோன் மாறி இருக்கலாம், ஆனால் மாறலை. ஆண்டவர் அடுத்து என்ன பண்ணுறாரு, அடுத்த விரல்களையும் பேலன்ஸ் விரல்களையும் ஆண்டவர் நீட்டுறாரு. நீட்டும் பொழுது என்ன ஆகுது, ஒரு அடி விழுகுது. எங்க அடி விழுகுது, தலைச்சன் பிள்ளைகளை சங்கரிக்கிற ஒரு வாதை அந்த இடத்துல உண்டாகிறது. ஆனா ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் யார் யாரோட நிலை கால்கள்ல பூசப்பட்டிருக்கிறதோ அங்க சங்கார தூதன் உள்ள நுழைய முடியவில்லை. ஆமென். அதுதான் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால நம்ம மூடப்பட்டவர்களா இருக்கணும். நம்ம ஒவ்வொருவரும் எப்படி இருக்கணும்,
ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால அந்த ஐக்கியத்துல பங்கு பெறணும், அந்த திருவிருந்துல பங்கு பெறணும். மாதம் மாதம் நடக்கிற அந்த திருவிருந்து ஒருவரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆமென். அந்த திருவிருந்துல என்ன இருக்கு? ஒரு பாதுகாப்பு இருக்கு. ஆண்டவரோட ஐக்கியம், அந்த ஐக்கியம் இருக்கும் பொழுதுதான் சத்ரு வீழ்த்த முடியாது. எப்போ அந்த ஐக்கியம் டிஸ்கனெக்ட் ஆகுறதோ, சபைக்கு வருவதை நம்ம நிறுத்துறோமோ, சத்ரு பார்த்து கொண்டே இருப்பான். ஓகே, இவன் கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய ஆளாய் மாறிக்கொண்டு இருக்கான், கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி கொண்டிருக்கிறான், கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஐக்கியத்திலிருந்து பிரிகிறான். கும்மலா இருக்கும் போது எதுவும் பண்ண முடியல, ஆனா எப்ப தனித்து இருக்கும் பொழுதோ ஈஸியா வந்து அட்டாக் ஆகும். அதே போலதான் நம்ம இந்த ஐக்கியத்துல இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு பாதுகாப்பு கொடுப்பாராமே. நம்ம வீட்டுல இருந்தே ஜெபிக்கலாமே அப்படின்னு தோணும். அது அல்ல, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம கொடுக்கும் பொழுது என்ன ஆகும்? கர்த்தர் ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் கொடுப்பார். இந்த இடத்துல என்ன நடக்குது? கரங்களை எல்லாவற்றையும் அந்த ஆண்டவருடைய கரம் எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரிக்கிறதாய் மாறுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுகிறது. ஏன் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை? ஏன்னா கர்த்தருடைய கரம் அவனுடைய கரத்தை தாங்கி கொண்டிருக்கிறது. ஆமென். நம்முடைய கரமும் கர்த்தனம் பிடித்து கொண்டிருக்கிறார் என்றால் எந்த மந்திர சூனிய கட்டுகளோ நம்மை தாக்காதபடிக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். ஆமென். இப்போ ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன குழந்தை இருக்கு, ஒரு நாய் வருது. அவங்க பெற்றோர்கள் பார்த்து கொண்டே இருக்காங்க. ஒரு நாய் வந்து வருது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? ஏய் அப்படின்னு அந்த நாயை பார்த்து சொல்லுவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க? அதையும் பாதர் பண்ணாமல் அதை அசட்டை பண்ணிட்டு அந்த நாய் இன்னும் முன்னாடி வந்து அந்த பிள்ளையை கடிக்க வருது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? என்னென்னலாம் இந்த கையை வச்சு செய்ய முடியுமோ பண்ணுவாங்க. கல்லை தூக்குவாங்க, கல்லையோ என்னென்ன இருக்கிறதோ குச்சியோ கொம்போ எல்லாத்தையும் எடுத்து அடிக்கவும் விரட்டவும் தான் பார்ப்பாங்க. அதே போல நமக்கு ஏதாவது ஒரு காரியம் எதிராய் வருகிறது என்றால் ஆண்டவர் எல்லா டெக்னிக்கையும் ஃபாலோ பண்ணுவாரு. கையை உயர்த்தவும் தெரியும், அடிக்கவும் தெரியும், நீட்டவும் தெரியும், அசைக்கவும் தெரியும். அது எதற்காக என்றால் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பதற்காக. ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய கரம் நமக்காக யுத்தம் செய்யும். கொந்தளிக்கிற காற்றும் கடலையும் பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? இறையாதே, அமைதலாயிரு. ஆமென். உங்க வாழ்க்கையிலும் காற்றும் கடலும் கொந்தளிக்கிறது போல இருக்கலாம். மாறி மாறி காற்று வீசிக்கொண்டிருக்கிறது, மாறி மாறி பிரச்சனைகள் வருகிறது, மாறி மாறி போராட்டங்கள் வருகிறது என்றால் ஆண்டவருடைய கரம் அந்த காற்றுக்கு நேராக கட்டளையிட்டால் அது அமைதலாய் இருந்தே ஆகணும். இதுதான் கர்த்தர் யுத்தம் செய்கிற கரமாய் உங்கள் வாழ்க்கையில செயல்படும். ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா 19 அதிகாரம் 16 வசனம் வாசிக்க. அக்காலத்திலே எகிப்தியர் பெண்டுகளை போலிருந்து சேனைகளின் கர்த்தர் தங்கள் மேல் அசைக்கும் கையசையினால் அஞ்சி நடுங்குவார்கள். ஆமென். இங்க என்னன்னா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல பாருங்க, in that day Egypt will be like a woman and will be afraid and fear because of the waving of the hand of the Lord of hosts which he waves over it. பெண்களை போல எகிப்தியர்கள் எப்படின்னா பயப்படுறாங்க. பெண்களை போல எகிப்தியர்கள் பயப்படுறாங்க. ஏன் அப்படின்னா ஆண்டவருடைய கை அசையுது அப்படின்னா, விரல் நீட்டப்படுகிறது என்றால், ஒரு கரம் அசைக்கப்படுது என்றால் ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகிறது, ஏதோ ஒரு வாதை வரப்போகிறது என்று பயத்தில் என்ன பண்ணுவாங்களா? எகிப்தியர்கள் எல்லாம் பயப்படுகிறார்கள். ஆமென். அதே போலதான் நம்ம வாழ்க்கையில ஆண்டவருடைய கரம் நீட்டப்பட்டது என்றால் உங்க சுற்றிலும் இருக்கிற எதிரி படையா இருக்கலாம், அவர்களுக்கு ஒரு நடுக்கம் வரும். ஆமென். ஒரு பயம் உண்டாகும். ஐயோ, இவங்களுக்கு விரோதமா நான் செய்யக்கூடாது, இவர்களுக்கு விரோதமா நான் பேசக்கூடாது. குறிப்பாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாய் நம்ம பேசாதபடிக்கு நம்ம வாயை எப்படி வச்சிருக்கணும்? அடக்கி வைத்திருக்கணும். ஏன்னா ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மேல அவருடைய கரம் இருக்கிறது. அவர்களுக்கு ஒன்று ஆண்டவர் கடந்து வருவார். ஆண்டவர் கடந்து வருவார். யாரா இருந்தாலும் சரி ஆண்டவர் அவர்களுக்காக பேசுவார், யுத்தம் செய்வார். அமைத்த காரியம்
யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 22-23. இது பாருங்க, இது என்ன அடையாளம்னா, அடுத்ததாக ஆண்டவருடைய கரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிக்கிறது என்றால் ஒரு டிஃபரன்ஸ் ஆண்டவர் காட்டுவார், ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் காட்ட ஆரம்பிப்பார். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு இன்சிடென்ட் நடக்குது. 22 பாருங்க, பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷித்தப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். அந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு வித்தியாசத்தை காண பண்றார். என்ன அப்படின்னா, எகிப்து முழுவதும் வண்டுகள் வருது, ஆனா கோசேன் நாட்டுல வண்டுகள் வரல. ஏன்? அதுதான் வித்தியாசம். அதுதான் கர்த்தர் செய்கிற கரத்தின் வித்தியாசம். ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் பொழுது ஒரு பாதுகாப்பு உண்டாகும். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஒரு பாதுகாப்பு நமக்கு உண்டாகும். அந்த கோசேன் நாட்டுல இருக்கும் பொழுதுதான் என்ன நடக்குது? வாதை வராம இருக்கிறது. ஆனா வெளியே அந்த கோசேன் நாட்டு இல்லாம வெளியே இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குது? வண்டுகள் வருது, எல்லாம் வாதைகள் வருகிறது. அப்போ நம்ம கர்த்தருடைய சமூகத்துல இருக்கும் பொழுதுதான் வாதை வராது, பட்டயம் வராது, தேவையில்லாத நமக்கு எதிரடையான காரியங்கள் நேரிடாது. ஏன் அப்படின்னா, அவருடைய சமூகம் நம்மை பாதுகாக்கும், அவருடைய வலது கரம் நம்மை தாங்கும், அவருடைய வலது கரம் நம்மை ஏந்தும், நம்மை தப்புவிக்கும், நம்மை சுமக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அந்த பாதுகாப்புல நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்காக அந்த கோட்டைக்குள்ள, அந்த கோசேன் நாட்டுக்குள்ள, அந்த ஆலய பிரசனத்துக்குள்ள, கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள, கர்த்தருடைய அந்த ஆசரிப்பு கூடார வாசல்ல நம்ம இருக்கும் பொழுதுதான் என்ன நடக்கும்? அந்த வாதை உள்ள வராது, உங்க வீட்டுக்குள்ள வாதை உள்ள வராது, பிரச்சனைகள் உள்ள வராது, வெளியே அழுகுற சத்தம் கேட்கும், அந்த வாதையினால வாதிக்கப்படுகிற சத்தங்கள் உங்க காதுகள்ல கேட்கும். ஆனா ஒன்றும் உங்க குடும்பத்தை அணுகாது. ஆமென். அந்த கோவிட்னால அநேக பிரச்சனைகள் வந்துச்சுல, அநேக உயிரிழப்புகள், அநேக மரண ஓலங்கள், எல்லாம் நம்ம சுற்றிலும் இருக்கிற அநேக மரண ஓலங்கள் காதுகள்ல கேட்டுச்சு. ஆனா நம்ம வீட்டுல வராம ஆண்டவர் பாதுகாத்தார். ஏன் தெரியுமா? அதுதான் கர்த்தருடைய கரம். ஆமென். கர்த்தருடைய கரம் செயல்படும் பொழுது எந்த வாதையும் உள்ள வராது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அந்த மறைவில் இருந்து பாருங்க, எந்த சேதமும் வராம ஆண்டவர் பாதுகாப்பார். ஆமென். ஒரு நாள் வந்து நான் ஆஃபீஸ் விட்டு நான் வரும்பொழுது விப்ரோ பஸ்ஸில் நான் வந்துட்டு இருக்கேன். எங்களுடைய பஸ் வந்து இப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. நான் வந்து அந்த கார்னர் சீட்டில் வந்து உட்காந்துருக்கேன். அந்த பஸ் கார்னர் சீட்டில், அதாவது ஜன்னல் பக்கத்தில் நான் உட்காந்துருக்கேன். ஸோ அப்போது பாஸ்டருக்கு வந்து நான் எப்போவுமே ஃபோன் பேசிகிட்டே நான் வந்து போவேன். ட்ராவல் பண்ணும்போது அவர் சீக்கிரமாக வந்துடுவார். ஸோ ஆஃபீஸ் பஸ்ஸில் நான் அன்றைக்கி லேட் ஆகிடுச்சு. ஸோ நான் ஃபோன் பேசிகிட்டே நான் யூஸ்வலாக போவேன். அன்றைக்கின்னு பார்த்து பாஸ்டர் வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஃபோன் பண்ணுறேன், சொல்கிறாங்க நான் ப்ரே பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் நேரம் கழித்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார். ஒன்று நான் வந்து ஃபோன் பேசுவேன், அப்படி இல்லைன்னா நான் தூங்குவேன். இது ரெண்டுத்தையும் நான் அன்றைக்கி பண்ணவே இல்லை. அவர் ப்ரே பண்ணுறான்னு சொன்னோன்னே எனக்குள்ளும் என்னமோ நான் அந்நிய பாஷையில் பேசிகிட்டே போகணுன்னு தோணுச்சு. அப்போ அந்நிய பாஷையில் நானும் பேசிகிட்டே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன். என்ன நடக்குது அப்படின்னா, காக்னிசன் பஸ், எங்களோட பஸ் வந்து விப்ரோ, இந்த சைடில் வந்து ஒரு காக்னிசன் கம்பெனியிலேருந்து அந்த சைடில் ஆப்போசிட் நாங்கள் இப்படி போகிறேன், இந்த வண்டி வந்து இப்படி வருது. கரெக்டாக என்னுடைய விண்டோ சைடில் வந்து அந்த பஸ்ஸு வந்து நேராக வந்து இடிச்சிது. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? கர்த்தருடைய கரம் வெளிப்பட்டது. ஆமென். யாரோ ஒருவர் என்னை வந்து முழுவதுமாய் மறைத்தால் எப்படி இருக்கும்? ஒரு சிறகுகளை மறைத்தால் எப்படி இருக்கும்? அப்படியே நான் கீழே குனிச்சிட்டேன். ஒரு சிறகுகளால் இப்படி மூடின அளவுக்கு இப்படி ஒரு கரம் என்னை தாங்கிறத நான் பார்த்தேன். ஆமென். ஒண்ணுமே நடக்கலங்க. எல்லாம் பயந்துட்டாங்க. ஏதோ சேதம் நடந்திருக்கும், ஏதோ இந்த சைடு நடந்திருந்தா என்ன தெரியுமா நடந்திருக்கும்? இந்த சைடு ஃபேஸ் ஃபுல்லா போயிருக்கும். ஒரு சின்ன ரத்தம், ஒரு சொட்டு ரத்தம் கூட வராம கர்த்தர் பாதுகாத்தார். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யும், கர்த்தருடைய கரம் யுத்தம் செய்யும், கர்த்தருடைய கரம் நம்மை பாதுகாக்கும், கர்த்தருடைய கரம் நம்மை கண்மலையின் மேல நிறுத்தும். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய கரம். உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்களேன், ஆண்டவர் ஒரு பாதுகாப்பை கொடுப்பார். எவ்வளோ எதிரி படை வரலாம், எவ்வளோ உங்களுக்கு விரோதமா எழும்பலாம், ஆனா ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. உங்க தலையில இருக்கிற முடி கூட ஆண்டவருடைய அனுமதி இல்லாம கீழே விழாதுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை காண பண்ணுவார். ஆலயத்துக்கு வருகிறவர்களுக்கும்
வராமல் இருப்பவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் கண்டிப்பா ஆண்டவர் காட்டுவார். ஆண்டவர் சமூகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறவர்களுக்கும் வித்தியாசத்தை காண செய்வார். ஒரு பெரிய கியூ ரேஷன் கடைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய கியூ ரேஷனில் ஏதோ மழை நிவாரண நிதி ஏதோ காசு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய கியூ நிற்கிது, நீங்கள் லாஸ்ட்டாக நிற்கிறீங்க. லாஸ்ட்டாக நிற்கும் போது ஒருத்தங்க நீங்கள் ரொம்ப பார்த்துட்டே இருக்கீங்க, ஐயோ ரொம்ப நேரம் இருக்கே, அவ்வளோ தூரம் இருக்கே, முன்னாடி போகலாமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் முடியாது. திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது, இந்த சைடு யாராவது வாங்கப்பா, அப்படியே டேர்ன் பண்ணுங்க, பாதி பேர் இந்த சைடு டேர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஆளாக மாறுவீங்க. அவ்வளோ நேரம் லாஸ்ட்டாக நின்றுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. மற்றவங்கெல்லாம் போகிறாங்களே, ஐயோ டைம் ஆகுது, லேட் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனால் ஆண்டவருடைய கரம் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது, ஆண்டவருடைய கிருபை செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆளா அங்க நிப்பீங்க. மற்றவங்க எல்லாம் அவங்க ஃபர்ஸ்ட்ல நின்றவங்க எல்லாம் எப்படி ஆவாங்க? அவங்க லாஸ்ட் ஆவாங்க, நீங்க ஃபர்ஸ்ட் ஆயிருவீங்க. அதுதான் கர்த்தர் செய்கிற கரம், அதுதான் வித்தியாசம். எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் ஆண்டவர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். ஆமென். அந்த வித்தியாசத்தை பார்க்கணும்னா அந்த பலத்த கரத்துக்குள்ள நம்ம அடங்கி இருக்கணும். ஆமென். நான்காவது காரியம், கர்த்தருடைய கரம் நம்மை மேன்மைப்படுத்தும். சொல்லலாமா? கர்த்தருடைய கரம் நம்மை மேன்மைப்படுத்தும். எஸ்தர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது எஸ்தருடைய கதை எல்லாருக்குமே தெரியும்ல. எஸ்தர் ராஜாத்தியோட கதை எல்லாருக்குமே தெரியும். என்ன பண்ணுறாங்க, எஸ்தர் 3 நாள் உபவாசிக்கிறாங்க. எதற்காக? யூத குலத்திற்காக உபவாசித்து ஜெபிக்கிறாங்க. யூதர்களை பார்க்கும் பொழுதே ஆமானுக்கு வெறுப்பு. ஏன் வெறுப்பு? மொர்தெகாயின் நிமித்தமாய் ஆமானுக்கு யூதர்களை பார்த்தாலே பிடிக்காது. அந்த அரண்மனை வாசல்ல உட்கார்ந்து இருக்கிற அந்த மொர்தெகாய் அந்த ஆமான் வராருனாலும் சல்யூட் அடிக்க மாட்டாரு, வணக்கம் சொல்ல மாட்டாரு, ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. அவர் யூதன் என்ற ஒரு கெத்தும் இருக்கும். ஆனா அதாவது ஆமானுக்கு அதை பார்க்கும் பொழுது என்ன ஒரு வெறுப்பு. மொர்தெகாயை பார்த்தாலே ஒரு வெறுப்பு. எப்படி இவனை அழிக்கலாம், எப்படி இவனை வீழ்த்தலாம், எப்படி அந்த அரண்மனையிலிருந்து அவனை எடுக்கலான்ட்டு அநேக காரியங்கள் மொர்தெகாய்க்கு விரோதமாய் மாத்திரம் அல்ல, மொர்தெகாயின் மேல இருந்த அந்த எரிச்சலின் நிமித்தம் யூதர்களுக்கே விரோதமாய் செயல்பட ஆரம்பித்தான். ஆமான் என்ன பண்றான்? யூதர்களுக்கே விரோதமாய் செயல்பட ஆரம்பிக்கிறான். அப்போ எஸ்தர் ராஜாத்தி உடைய நோக்கம் என்ன? இந்த ஆமான் யூதர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்த காரியம் ஒன்றுமில்லாம போகணும்ட்டு உபவாசிக்கிறாங்க. அடுத்து ராஜா கிட்ட சொல்ல வராங்க. எப்ப சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் உடனே சொல்ல, உபவாசத்தின் நிமித்தம் ராஜா கண்கள்ல ஒரு தயவு கிடைக்குது. அப்போ ராஜா சொல்றாரு, நான் உனக்கு என்ன பண்ணணும் கேள், என் ஆஸ்தியில பாதி கேட்கிறியா, நான் கொடுக்குறேன் சொல்லு அப்படின்னு சொல்லும் போது, நாளைக்கு ஒரு விருந்து நான் வைக்க போறேன், அதுக்கு ஆமானும் வரணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க மாத்திரம் இல்ல, ஆமானும் வரணும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆமானுக்கு இந்த நியூஸ் வருது, நாளைக்கு ராஜா சமூகத்துல ஒரு விருந்து இருக்கு, நீயும் வரணும்னு ராஜா உத்தரவு போட்டிருக்காரு. ஓகே நானும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அவங்க வைஃப் கிட்ட சொல்றாங்க, கூட இருக்க நபர்கள் கிட்ட எல்லாம் ஆமான் சொல்றான், நாளை தினத்துல ராஜ சமூகத்துல நான் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கேன் எல்லாம் சொல்றான். அந்த இடத்துல அந்த விருந்துக்கு வராரு. அப்ப என்ன, மொர்தெகாய் வாசல்ல இருக்காரு. அப்பவும் அந்த மொர்தெகாய் ஆமானை வணங்கவே இல்லை, அப்படியே அந்த வாசல்ல தான் இருக்காரு. அதை பார்க்கும் பொழுது இன்னும் அவனுக்கு கோபம் வருது. அவனுடைய மேன்மை அதிகமா இருந்தாலும் அது அவனுக்கு பொருட்டாகவே தெரியல. அவன் ராஜா பக்கத்துல இருந்து சாப்பிட போறான், அது பொருட்டாக தெரியல. ஒரு எரிச்சலின் ஆவி ஆமானை ஆட்கொண்டது. என்ன, மொர்தெகாயை பார்க்கும் பொழுது எரிச்சல், எப்போ இவனை அழிக்கலாம், எப்போ இவனை தீர்த்து கட்டலாம், எப்போ இவனுக்கு விரோதமா எழும்பலாம் என்று ஒரு எரிச்சல் உண்டானபடினால அவனுக்கு உண்டான ஆஸ்திகளோ பெருமைகளோ மேன்மைகளோ இதை பத்தி போதனை பண்ணல. இப்போ என்ன நடக்குது, அந்த ஃபர்ஸ்ட் நாள் விருந்துக்கு ஆமான் வராரு, எல்லாம் சாப்பிடுறாங்க. அப்போ திருப்பியும் கேட்கிறாரு, எஸ்தர் ராஜாத்தியே நான் உனக்கு ஏதாவது செய்யணுமா சொல்லு, என் ஆஸ்தியில பாதி கொடுக்கணும்னாலும் செய்யறேன். ஒண்ணுமே அவன் சொல்லல. இல்ல நான் ஒண்ணு சொல்றேன், நாளைக்கும் திருப்பியும் அதே விருந்துக்கு நீங்களும் ஆமானும் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி என்ன ஆகுது, ஆமானும் திருப்பி போயிட்டு நாளைக்கு விருந்துக்கு வராங்க. ஆனா நாளை தினத்துல நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் இரவுல ஒரு காரியம் நடக்கிறது. அவன் அந்த காரியம் என்ன என்றால்,
ராஜாவுக்கு இரவு முழுவதும் தூக்கமே வரல. ரா முழுவதும் என்ன நடக்குது? தூக்கமே வரல. ஏதோ ஒரு காரியம் மொர்தெகாய்க்கு செய்யணும், எஸ்தருக்கு செய்யணும், ஏதோ ஒரு காரியம், எஸ்தர் சொல்ற காரியத்தை நான் செய்யணும்ட்டு ரா முழுவதும் தூக்கமே வரல. அதுக்கு முன்னாடி ஆமான் என்ன பண்றான்? இந்த மொர்தெகாய் மேல இருந்த எரிச்சல் நிமித்தம் 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்படணும்ட்டு அவங்க வைஃப் ஒரு ஐடியா கொடுக்குறா. ஆமானுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறா. அந்த தூக்கு மரத்துல மொர்தெகாயை போடணும்ட்டு ஒரு பிளான், ஒரு சதி திட்டம் இவன் மொர்தெகாய்க்கு விரோதமாய் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நடந்தது என்ன? அந்த இரவு நடந்தது என்ன? நாளை தினத்துல மொர்தெகாய் அந்த தூக்கு மரத்துல வைக்கணும், தூக்கு மரத்துல ஏத்தணும், அவனை சாகடிக்கணும்ன்ற பிளான முன்னாடி நாள் இரவு ஆண்டவர் கிரிய செய்ய ஆரம்பித்தார். உபவாசித்து ஜெபித்த அந்த எஸ்தருக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ண ஆரம்பித்தார். மொர்தெகாய்க்காக ஆண்டவர் யுத்தம் செய்ய ஆரம்பித்தார். எரிச்சலா இருந்த அந்த ஆமானுக்கு விரோதமாய் ஆண்டவருடைய கரம் செயல்பட ஆரம்பிக்கிறது. நடந்தது என்ன? இரவு முழுவதும் ராஜாவுக்கு என்ன நடந்துச்சு? தூக்கமே வரல. தூக்கி மொர்தெகாயை எப்படியாவது கனம் பண்ண வேண்டும் என்று வரான். வந்த உடனே அந்த ராஜா சொல்றாரு, நான் ஒரு மனிதனை கனப்படுத்தணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அதுல பாத்தீங்கன்னா அடுத்த அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 8லேருந்து வாசிங்களேன். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, மொர்தெகாயை யார் அலங்கரிக்கிறாங்கன்னா ஆமானே அலங்கரிக்கிறாங்க. யார் எரிச்சலா இருக்கிறாங்களோ அவங்களுடைய கையிலேயே ஆண்டவர் என்ன பண்றாரு? மொர்தெகாயை அலங்கரிக்க அந்த ராஜ வஸ்திரம் கொடுக்கிறாரு, குதிரை மேல ஏற செய்கிறாரு. எல்லாமே யாருடைய கரத்திலேயே செய்ய வைக்கிறாரு? ஆமானுடைய கரத்திலேயே செய்ய வைக்கிறார். நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் எரிச்சலா இருக்கலாம், போராடி கொண்டு இருக்கலாம், அழிக்கணும்னு நினைக்கலாம். ஆனா அவங்க கையாலேயே உங்களை அலங்கரிக்கிறதற்கு கர்த்தர் வைப்பார். ஆமென். இதுதான் கர்த்தருடைய கரம். இதுதான் கர்த்தருடைய கரம் செயல்படுவதற்கான அடையாளம். மொர்தெகாய் வாசல்ல தான் நின்றாரு. ஆனா ராஜ வஸ்திரத்தை தரிப்பிக்கிறதற்கு ஆண்டவருடைய கரம் தீவிரமாய் மொர்தெகாய்க்கு நேராய் செயல்பட ஆரம்பித்தது. நான் சொல்றேன், உங்களுடைய குடும்பத்தை உயர்த்துவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு நேராய் அவருடைய கரத்தை நீட்டுவார். ஆமானுக்கு விரோதமாகவும் கையை நீட்டுவார். ஆமென். உங்களுக்கு ஆண்டவர் கை நீட்டினார் என்றால், நமக்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பர்வதத்தில் இருப்போம் என்றால் நமக்கு அது ஆதரவான கரமாய் இருக்கும், நம்மை அரவணிக்கிற கரமாய் இருக்கும், நம்மை தாங்குகிற கரமாய் இருக்கும், நம்மை சுமக்கிற கரமாய் இருக்கும். அதே கரம் ஆண்டவர் சமூகத்தை விட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது அதே கரம் தான், ஆனா அது டிஃபரண்டான ஆக்ஷனை கொடுக்கும். அது அடிக்கவும் செய்யும், உதைக்கவும் செய்யும், என்ன செய்யணுமோ அந்த காரியங்களை செய்து முடிக்கும். ஆமென். இதுதான் கர்த்தருடைய கரம். நாளை இந்நேரத்துல 50 முழ நீளமுள்ள அந்த மரத்துல மொர்தெகாயை போடணும்னு நினைத்த அந்த காரியத்துல அடுத்த நாள் என்ன ஆகுது? 7ஆம் அதிகாரம், டைம் இல்லாதனால நான் சொல்லிடுறேன். 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நாள் என்ன ஆகுது? ஆமானுக்கே அந்த தூக்கு மரம் தன்னுடைய கையினாலேயே ஒரு காரியத்தை செய்து அவனே அந்த தூக்குல மாட்டுவதற்கு ஆண்டவரை மாற்றிட்டாரு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஆண்டவருடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை விடுவிக்கவும் தெரியும், நம்மை மேன்மைப்படுத்தவும் தெரியும். ஒருவேளை அற்பமா என்ன இருக்கலாம், அந்த ஆமானுக்குள்ள ஒரு பெருமை இருக்கும். வாசல்ல உட்கார்ந்துருக்கான் பாரு, வாசல்ல பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்துருக்கான் பாரு, வாசல்ல ஒன்றுமே இல்லாம அடிமையா இருக்கிறான் பாரு, இவன் ஒன்றுக்குமே உதவாதவன், இவன் மேன்மைக்கு பாத்திரமானே அல்ல என்று சொல்லி ஏளனம் பார்த்து கொண்டு போகும்போதும் வரும்போதும் அந்த வாசலை பார்த்து பேசிக்கொண்டே இருந்திருக்கலாம், ஏளனமாய் பார்த்திருக்கலாம், காரி துப்பி இருக்கலாம், என்ன காரியம் வேணா செய்திருக்கலாம். ஆனா ஒரு நாள் வந்தது, அந்த நாள்ல என்ன நடக்க ஆரம்பித்தது? ஆண்டவருடைய கரம் செயல்பட ஆரம்பித்தது. அந்த வாசல் இருக்க மொர்தெகாயை தூக்கி விடு, அந்த வாசல் இருக்கிற மொர்தெகாயை நான் உயர்த்தணும், அந்த வாசல் இருக்க மொர்தெகாய்க்கு நான் நன்மை செய்யணும், அந்த வாசல் இருக்கிற மொர்தெகாய்க்கு ராஜ வஸ்திரம் கொடுக்கணும், அந்த வாசல் இருக்கிற மொர்தெகாயை நான் குதிரையின் மேல ஏற்றணும், மக்கள் முன்னாடி அந்த ராஜ வஸ்திரம் தரித்து ஊர்வலம் செய்ய வைக்கணும்னு ஒரு மேன்மையை நான் கொடுக்கணும், கனத்தை கொடுக்கணும், ஒரு உயர்வை கொடுக்கணும் என்று தீவிரித்து ராஜா செயல்படுவதற்கு காரணம் கர்த்தருடைய கரம். ரபா லபா ஷேட்டே பிரியாஞ்சலா, கர்த்தருடைய
கரம் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது ஒரு மேன்மை உங்களை தேடி வரும். அற்பமாய் உங்களை பார்த்து கொண்டிருக்கலாம், ஏளனமாய் பார்த்து கொண்டிருக்கலாம், நிந்திக்கிற மனிதர்கள் உங்களை சுற்றிலும் அநேகர் இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், ஒரு இரவு வரும், ஒரு நாள் இரவு வரும், அது உங்களுக்கான இரவு, உங்களை மேன்மைப்படுத்துகிறதற்கான இரவு, உங்களை உயர் ஸ்தலத்துல வைக்கிறதற்கான இரவு, உங்களை மகிமையில நிரப்புவதற்கான ஒரு இரவாய் மாற போகிறது. அந்த இரவுக்காக காத்திருங்க. கர்த்தருடைய கரம் செயல்படுவதற்கு தீவிரத்து ரிபா லபா ஷாட்டா பிராட்டோ ரிகலா பிரஹான்சலபா, அந்த கர்த்தருடைய கரம் தீவிரத்து செயல்பட ஆரம்பிக்க போகிறது. உங்க வாழ்க்கையில மேன்மையின் பாதையில நீங்க செல்ல ஆரம்பிக்க போறீங்க. இதுதான் கர்த்தர் செயல்படுகிற அற்புதத்தின் கரம். பராக்கிரமம் செய்யும். ரபா ஷாகா தபர். அது வரலும் அந்த மொர்தெகாய் அடங்கி இருந்தான், எதுவுமே செய்யல, அடங்கிதான் இருந்தான். அந்த அடங்கி இருந்ததற்கு ஆண்டவர் என்ன கிரியை செய்தார்? அற்புதத்தை செய்தார், அற்புதத்தை செய்தார், மேன்மைப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. ராஜ வஸ்திரம் தரித்தவனா அதே இடத்துல வேலைக்காரனா போயிட்டு இருந்தவன் இன்னைக்கு குதிரை மேல ஏறி சவாரி செய்யற அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தினார் என்றால் உங்களையும் உயர்த்துவார். ஆமென், நம்மையும் உயர்த்துவார், நம்மை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஏன் 5வது அதிகாரத்திலேயே ஆமான் செய்த அந்த காரியத்துல ஆண்டவர் செயல்படல? ஆமான் அந்த தூக்கு மரத்தை செய்யறான். ஃபர்ஸ்ட் நாள் விருந்து வந்தப்பவே எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்ணிருக்கலாம், ஆமானை குறித்து சொல்லி தூக்குல இட வச்சிருக்கலாம். ஆனா நடுவில் ஒரு சாப்டர் இருக்கே, நடுவில் ஒரு காரியம் நடக்குது. என்ன நடக்குது? 5வது சாப்டருக்கும் 7வது சாப்டருக்கும் நடுவில் ஒரு காரியம், 6வது சாப்டர்ல ஒரு காரியம் நடக்குது. அதுதான் என்னன்னா, ஆமானுடைய கரத்தை வச்சு உயர்த்தணும் என்று ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர்னா, அதாவது மொர்தெகாய்க்கு யாருமே இல்லை, கேட்பாரே இல்லை, அவனை கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு இருந்த சூழ்நிலையே, நான் இருக்கேன்டா, என்னுடைய மகனுக்காக நான் இருக்கேன், அவனை உயர்த்துவதற்கு நான் இருக்கேன், உன் கையாலேயே நான் உயர்த்துறேன் பாருன்னு சொல்லி ஒரு டைம். ஏன் சத்துருவை இன்னும் வீழ்த்தாம ஆண்டவர் வைத்துட்டு இருக்காரு தெரியுமா? சில நமக்கு எதிராய் வருகிறவர்களை ஆண்டவர் நிர்மூலமாக்கி இருக்கலாம், ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நிர்மூலமாக்கி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? அவங்க பார்க்கணும், நீங்க உயர்த்தப்படுறத பார்க்கணும், நீங்க மேன்மை அடைகிறத அவங்க பார்க்கணும், அவங்க கண் பார்க்கணும், அவங்க கண்ணு பார்க்கணும், அவங்க காது கேட்கணும். ஆண்டவர் செய்கிற மகத்தான கிரியைகள் அவங்க இன்னும் பார்க்கணும். அது பார்க்க பார்க்க பார்க்க, ஐயோ நான் வீழ்த்துகிறேனே, நான் குறைவுபட ஆரம்பிக்கிறேனே, நான் குறைவுபட ஆரம்பிக்கிறேனே என்ற ஒரு எண்ணம் அந்த ஆமானுடைய மனைவிக்கு உண்டானது போல உங்களுக்கு எதிராய் செய்கிறவர்களுக்கு ஒரு எண்ணம் உண்டாகும். நான் குறைவுபட ஆரம்பிக்கிறேன். அவன் ஜெபிக்கிறான், அவன் ஆலயத்துக்கு போறான், ஆண்டவர் ஆராதிக்கிறான், ஆண்டவர் உயர்த்த ஆரம்பித்து விட்டார். இனி என்னால ஒன்னும் செயல்பட முடியாது, நான் சதி திட்டம் போட்டாலும் ஆண்டவர் கொலைத்து போடுகிறார். அவன் வணங்குற தேவன் உண்மையுள்ள தேவன். அவன் என்று அநேகர் பார்க்கும்படியா கர்த்தர் செயல்படுவா. உனக்காக நான் இருக்கேன் மகளே, உனக்காக நான் இருக்கேன். ஆண்டவர் சொல்றார், அநேகர் பார்த்து இந்த காலை வேளை சொல்றார், I am there for you, I am there for you my son. நான் உனக்காக இருக்கேன். நீ யாரும் இல்லைன்னு நினைக்காத, உனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்காத. மனிதர்கள் எல்லாம் கைவிட்டாங்க, எனக்கு ஒரு தேவை வரும் பொழுது என்னை விட்டு எல்லாரும் விளங்கிட்டாங்க. நான் நன்மை செய்யறதுக்கு அநேக காரியங்களை செய்தேன், ஆனா எனக்கு நன்மைக்கு பதிலாக தீமைதான் அநேகர் செய்தார்கள் என்று நீங்க எத்தனை பட்டு இருக்கலாம், கவலைப்பட்டிருக்கலாம். நான் சொல்றேன், ஆண்டவரே உங்களுக்காக வருவார், ஆண்டவரே உங்களுக்காக இழந்ததை மீட்டு கொடுப்பார், உங்களுக்காக மேன்மையின் பாதையில் ஆண்டவர் நடத்துவார். கர்த்தருடைய கரம் நம்மை சேதத்திலிருந்து பாதுகாக்கும். ஆமென். எதுல இருந்து பாதுகாக்கும்? சேதத்திலிருந்து பாதுகாக்கும். எந்த தீமையான காரியம் நேர்ந்தாலும் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். இதற்கு எடுத்துக்காட்டாய் பவுலுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம்
24 இருந்து வாசிக்கலாம். இங்க பவுல் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை பத்தி சொல்றாரு. அநேக முறை நான் அடிபட்டேன், பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும், தாகத்திலும், உபவாசத்திலும், இதெல்லாம் வந்து சொல்றாரு. இவ்வளோ நான் வந்து பாடுபட்டு அந்த ஊழியத்தை வந்து யார் செய்கிறாரு? பவுல் செய்கிறாரு. இவ்வளோ காரியங்கள், மரணத்துக்கு ஏதுவான காரியங்களுக்கு ஊடாய் தான் பவுல் செல்லுகிறார். ஆனா அந்த மரணம் அவரை நெருங்கவில்லை. ஆமென். ஏன் அப்படின்னா அவர் ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் செயல்பட ஆரம்பிக்கும். பவுலுக்காக கர்த்தருடைய கரம் என்ன ஆச்சு? செயல்பட ஆரம்பித்தது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? அவர் இன்னும் ஓடுறாரு. நிறைய சர்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கிறாரு, நிறைய புக்ஸ் எழுதுறாரு, இந்த நிருபங்களை எழுதுறார், அநேக காரியங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் செய்கிறார். அப்போ ஆண்டவருக்காக நீங்க நிற்கும் பொழுது ஒரு பிரச்சனை, போராட்டங்கள், கப்பல் சேதங்கள், நாசம், மோசங்கள், பட்டயம் எதுவா இருந்தாலும் அது நம்மை அழிக்காது, மாறாக நம்மை உருவாக்கும். ஆமென். நம்மை உருவாக்கி என்ன ஆகும்? பொன்னாக ஆண்டவர் வந்து விளங்க செய்வார். ஆமென். இதுதான் கர்த்தருடைய கரம். என்ன ஆகும்? ஒரு பாதுகாப்பு ஆண்டவர் கொடுப்பார். அடுத்ததாக லாஸ்டா இது ஒரு காரியம் மாத்திரம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். கர்த்தருடைய கரம் நமக்காக யுத்தம் செய்யும், தேவ தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கும். நானே சொல்லிடுறேன். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 8 இருந்து பார்க்கும் பொழுது சீரிய ராஜாக்கள் என்ன பண்றாங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் நிறைய பிளான்ஸ் போடுறாங்க, அழிக்கிறதற்கு பிளான் போடுறாங்க. ஆனா இந்த பிளான்ஸ் எல்லாம் தேவனுடைய மனுஷன் ஆகிய எலிசாவுக்கு தெரிய வருது. எல்லாமே தெரிய வருது. அப்ப சொல்றாங்க, இஸ்ரவேல் ராஜா கிட்ட சொல்றாங்க, நீ கேர்ஃபுல்லா இரு, உன்னை அழிக்கிறதற்கு சீரிய ராஜாக்கள் வராங்க, அதனால கேர்ஃபுல்லா இருன்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ராஜாக்கு அறிவிக்கப்படுகிறது. ஒரு நாள் பார்க்கும் போது அவங்களுக்கு நம்ம சீக்கிரட்டா டிஸ்கஸ் பண்ற ரகசியமான காரியம் எல்லாம் எப்படியோ இஸ்ரவேலர்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இது யாரு செய்யறா, இது யார் செய்யறாருன்னு யோசிக்கும் பொழுது அப்பதான் சொல்றாங்க, தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேல்ல ஒருத்தன் இருக்கான், அவர் ஒரு இடத்துல இருப்பான், தோத்தானில் இருக்கிறான் என்று அறிவிக்கப்பட்டது. சரி, அவனையே அழிக்கிறதுக்கு நம்ம போலாம், நம்மளுடைய பிளான்ஸ் எல்லாம் கெடுக்கிறான்ல, அவனையே அழிக்கிறதுக்கு நம்ம போலான்னு சொல்லி என்ன பண்றாங்க? படையோட வராங்க, குதிரைகளும் ரதங்களோடும் இராணுவத்தோடும் வராங்க. அப்ப திடீர்னு அந்த தேவனுடைய மனுஷனுடைய வேலைக்காரன் பார்க்கறான். பார்த்த உடனே ஐயோ, குதிரைகளோடு ரதங்களோடு இராணுவ வீரர்களோடு வரான். அப்போ அது ஐயோ என் ஆண்டவனை என்ன செய்வோம்? 15ஆம் வசனம் பாருங்க. ஐயோ ஆண்டவரே என்ன செய்வோம்? அதற்கு அவன், பயப்படாதே, அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றார். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிறவர்களா இருந்தா, ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்கிறவர்களா இருந்தால், உங்களுக்கு எதிராய் அநேகர் எழும்பி வரும் பொழுது நம்ம கண்களை ஆண்டவர் சில டைம் திறப்பாரு. திறந்து எதுக்கு தெரியுமா? பாரு, உன்னை சுற்றிலும் நான் எவ்வளோ ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறேன், உன்னை சுற்றிலும் எவ்வளோ ஜனங்கள் எதிராய் வந்தாலும் பாதுகாக்கிற நான், பாதுகாக்கிற கரம் உன்னோட இருக்கிறது என்று நம்முடைய கண்களை திறந்தருள்வா. பக்கத்தில் இருக்கிறவங்க கண்களையும் திறந்தருள்வார். ஜெபிக்கிற நபர்களுக்கு ஆண்டவருடைய கரம் எப்பொழுதுமே கூட இருக்கும். அவர்களை காட்டிலும் அவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். சொல்லுங்களேன், முடிக்க போற ஒரு 3 நிமிஷம். நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம், அவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். கர்த்தருடைய தூதர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். பெரிய பலத்தோட வரலாம், அதிகாரத்தோட தீவிரித்து சத்ரு உங்களுக்கு விரோதமாய் செயல்படலாம். எனக்கு எவ்வளவு பலன் இருக்கு தெரியுமா? எனக்கு எவ்வளவு அத்தாரிட்டி இருக்கு தெரியுமா? எனக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கு தெரியுமா? நான் ஒரு வார்த்தை சொன்னா நீ ஒன்றுமில்லாம போயிடுவேன்னு சேலஞ்ச் பண்ணிருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், கர்த்தருடைய கரம் உங்களோடு
இருக்கும் பொழுது அவர்களை பார்க்கிலும் உங்களோடு இருக்கிறவர்கள் அதிகமா இருக்கும். தேவ தூத சேனைகள் நம்மோட கூட இருக்கும். ஆமென். தேவ தூத சேனைகள் குதிரைகளும் நம்மோட கூட இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் சொல்றேன், இந்த கரத்தை நீங்க உறுதியா பிடிச்சுக்கோங்க. ஆண்டவர் செயல்படுகிற இந்த கரத்தை உறுதியா பிடிச்சுக்கோங்க. அந்த கரம் உங்களுக்காக பராக்கிரமம் செய்யும். அந்த கரம் உங்களுக்காக யுத்தம் செய்யும். அந்த கரம் உங்களை மேன்மைப்படுத்துகிற கரமாய் மாறும். ஒருபோதும் நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. விட வேண்டிய காரியத்தை விடுங்க. ஆண்டவர் சொல்லவே சொன்னா அந்த காரியத்தை விட்டுருன்னா விட்டுருங்க. விடாத பட்சத்துல சத்துருக்கு வருகிற ஆக்கினை நமக்கு வந்துரும். மாறாக விட வேண்டியதை விடும் பொழுது கர்த்தருடைய பராக்கிரமம் செய்கிற கரம் நம்மை மேன்மைப்படுத்தும்.